உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நேற்று செஞ்சியிலே நடந்த பொதுக்கூட்டத்தில் மேடையிலிருந்து இறங்கி அடிப்பதற்காக பாய்ந்து சென்றார் என்கிற செய்தி ஊடகங்களிலே பலவாறாக தவறுதலாக திரிக்கப்பட்டு பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே நடந்தது என்ன என்பது குறித்து சோழன் சொல்வீச்சு வலையொலியில் பாதுகாப்பு பாசறையினுடைய செயலாளர் மதிப்புக்குரிய தம்பி பூமிநாதன் அவர்களை வைத்து நாம் ஒரு காணொளி வெளியிட்டிருந்தோம். இருந்த போதிலும் இந்த பிரச்சனை என்பது எப்படி திட்டமிட்டு நடத்தப்பட்டது என்பதை தமிழ் மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதாவது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த செஞ்சி கோட்டை என்று சொல்லப்படுகிற அந்த கோட்டையானது அந்த பகுதியை ஆட்சி செய்த தேசிங்கு மன்னன் கட்டிய கோட்டை, அதாவது மராட்டிய மன்னன் சிவாஜி கட்டிய கோட்டை என்று இந்திய வரலாற்று தொல்லியல் ஆய்வு நிறுவனம் பதிவு செய்திருக்கிறது. அது ஏற்புடையது இல்லை. அந்த கோட்டை தமிழர்களால் கட்டப்பட்ட கோட்டை. மராட்டிய மன்னர்கள் புற்றுக்குள் புகுந்த பாம்பு போல வந்து இங்கிருந்த தமிழ் மன்னர்களை வீழ்த்திவிட்டு ஆட்சிக்கு வந்திருந்தவர்களை ஒழிய அவர்கள் அந்த கோட்டையை கட்டி எழுப்பவில்லை. ஆகவே அந்த கோட்டையை கட்டிய கோனார் வம்சத்தினர், அதாவது இடையர் வம்சத்தினர், கோன் வம்சத்தினர், ஆனந்த கோன், அவருடைய மகன் கிருஷ்ண கோன், இவர்களுடைய பெயரை தாங்கித்தான் அது இருக்க வேண்டும் என்று ஒரு முழக்கத்தை முன்வைத்து ஒரு பொதுக்கூட்டத்தை அறிவித்தார். அந்த பொதுக்கூட்டம் அறிவிக்கப்பட்ட உடனேயே அது குறித்து பல்வேறு கருத்துக்களை நமது தமிழர்கள் முன்வைத்தார்கள். அது கோனோரி கோன் கோட்டை இல்லை, அது கோப்பெருஞ்சிங்கன் கோட்டை, அப்படி இப்படி என்றெல்லாம் பல கருத்துக்களை முன்வைத்தார்கள். மதிப்புக்குரிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலமாக அந்த கோட்டையை கட்டியது மராட்டிய மன்னன் சிவாஜி தனது தளபதி தேசிங்கு ராஜாவை ஆட்சி அதிகாரம் செய்யும்படி விட்டுவிட்டு சென்றார் அப்படின்னு சொல்லி வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார்கள். அதை எதிர்த்து எந்த தமிழனும் கேள்வி கேட்கவில்லை. அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு இத்தனை ஆண்டு காலமாக இருந்தார்கள். இப்பதான் ஒரு தமிழன் எழுந்து வந்து தமிழர் நிலப்பரப்பில் இருக்கிற ஒரு கோட்டையை மராட்டிய மன்னன் எப்படி கட்டியிருக்க முடியும் என்று ஆய்வு செய்து கிட்டத்தட்ட 8ஆம் 9ஆம் நூற்றாண்டுகளில் அந்த பகுதியில் ஆட்சி அதிகாரம் செய்து கொண்டிருந்த கோன் மன்னர்கள், ஆனந்த கோன் அவர்கள்தான் அதை கோட்டையாக வடிவமைத்தார். அவருக்கு பிறகு வந்த அவருடைய மகன் கிருஷ்ண கோன் அந்த கோட்டையை முழுமையாக கட்டி எழுப்பினார். அதற்கு பின்னால் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவர்கள் அந்த கோட்டையில் சில மாறுதல்களை செய்திருக்கலாம் அல்லது அதை மேம்படுத்தி இருக்கலாமே ஒழிய அந்த கோட்டையை கட்டியது ஆனந்த கோன் என்பதை கண்டறிந்து அதை முன்வைத்து அந்த கோட்டை கோனேரி கோன் கோட்டை அப்படின்னு நாம் அழைக்க வேண்டும், அந்த கோட்டையை தமிழர்கள் மீட்க வேண்டும் என்று அண்ணன் சீமான் அவர்கள் களமிறங்கி இருக்கிறார். இந்த பொதுக்கூட்டத்தை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சுரேந்திரகுமார், அதாவது வன்னியர் பேரவைகளின் கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பினுடைய தலைவர் அனுமதி கேட்கிறார். இந்த கூட்டத்தை நடத்தவிடக்கூடாது என்பதற்காக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் ஒரு மனு கொடுக்கிறார். இப்ப காவல்துறை மறுத்து விடுகிறது. திரும்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த கூட்டம் நடப்பதற்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களை கண்டித்து நாங்கள் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும். ஏன் நாங்கள் கண்டிக்கணும் அப்படின்னு கேட்டா, அவர் வரலாற்றை திரித்து சொல்லுகிறார். கோனேரி கோன் கோட்டை அல்ல, அது ஆனந்த கோன் வம்சம் உருவாக்கியது அல்ல, அது கோப்பெரும் சிங்கன் உருவாக்கிய கோட்டை என்று அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். அதற்கு காவல்துறை அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கான அனுமதியை மறுத்துவிட்டது. இது எல்லாமும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த கோனேரி கோன் கோட்டை என்பதை அறிவிக்க கூடாது, அது தவறு அப்படின்னு ஒரு கும்பல் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, கோனேரி கோன் கோட்டை என்று சொல்ல வேண்டாம், ரைட்டுங்க. அப்படின்னா
இந்த கடவா வம்சத்தினர் என்று சொல்லப்படுகிற இந்த கோப்பெரும் சிங்கன் யார்? வரலாற்று தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, கடவா வம்சத்தினர் பல்லவ வழிதோன்றல்கள் அப்படின்னு சொல்லுது. நமக்கு நல்லா தெரியும், பல்லவர்கள் ஒருபோதும் தமிழர்கள் இல்லை. அப்ப இன்றைக்கு கடவா வம்சத்தினர் எங்கள் வம்சத்தினர், கடவா கோன் நாங்கள் தான், கோப்பெரும் சிங்கன் ஒரு கடவா வம்சத்தை சேர்ந்த மன்னன், அவன் எங்களுடைய முன்னோன் அப்படின்னு சொன்னா நீங்கள் எல்லாம் தமிழர்கள் இல்லையா என்கிற கேள்வி இன்றைக்கு எழுகிறது. அதாவது தமிழ் நிலப்பரப்பை பல்லவர்கள் நீண்ட நாட்கள் ஆட்சி செய்தாங்க. குறிப்பாக முதலாம் ஆதித்ய சோழன் பல்லவர்களை நேருக்கு நேராக அடித்து விரட்டுகிற வரை இந்த நிலப்பரப்பில் பல்லவர்களுடைய ஆட்சி ஆதிக்கம் பெரிய அளவில் இருந்தது. சோழ பேரரசு தலையெடுத்த பிறகுதான் அவர்களெல்லாம் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள். அந்த சூழ்நிலையில குறுநில மன்னர்களாக சோழ பேரரசுக்கு கீழே கப்பம் கட்டி கொண்டு இருந்தவர்கள் அங்கங்க சும்மா 4-5 கிராமங்களை ஒன்று சேர்த்துக்கிட்டு அந்த கிராமங்களை தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் வச்சிருக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருந்த இந்த குறுநில மன்னர்கள் தான் ஆனந்த கோன், இந்த கோப்பெரும் சிம்மன் இப்படிங்கிறவங்க எல்லாம் அந்த மாதிரியான குறுநில மன்னர்கள் தான். சோழ சாம்ராஜ்யம் வீழ்த்தப்பட்ட பிறகு அதனுடைய இறுதி காலத்தில் இவர்களெல்லாம் தடியை எடுத்தவன் தண்டால்காரன்கிறது மாதிரி இவங்கெல்லாம் மேலெழுந்து வந்தார்கள். இதுதான் வரலாற்றில் அந்த கல்வெட்டு ஆவணங்கள் பதிவு செய்திருப்பதாக ஐயா மதிப்புக்குரிய SR பாலசுப்ரமணியம் போன்றவர்கள், KK போன்றவர்களுடைய ஆய்வு நூல்கள் எல்லாம் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லுகின்றன. அப்படின்னா ஆனந்த கோன் அவர்களுடைய காலகட்டம் என்பது 8ஆம் நூற்றாண்டின் இறுதி 9ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்து 13ஆம் நூற்றாண்டு வரை கோன் வம்சத்தினர், அதாவது இடையர் வம்சத்தினர், கோனார் வம்சத்தினர் ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்று உறுதியாக வரலாற்று தரவுகள் சொல்லுகின்றன. அப்படின்னு சொன்னா அந்த பகுதியை ஆட்சி அதிகாரத்தில் வைத்திருந்த கோன் வம்சத்தினர் அந்த கோட்டையை கட்டவில்லையா? இதுதான் கேள்வி. அப்ப அவங்க கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுடைய ஆட்சி நிறைவடைகிற காலகட்டம் 13ஆம் நூற்றாண்டு. 13ஆம் நூற்றாண்டுல தான் இந்த கோப்பெரும் சிங்கன் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததா வரலாற்று தரவுகள் சொல்லுது. 8ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கி 9ஆம் நூற்றாண்டு, 10ஆம் நூற்றாண்டு, 11, 12, 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆட்சி செய்தவர்கள் அந்த கோட்டையை கட்டல. ஆனா 13ஆம் நூற்றாண்டுல வந்த கோப்பெரும் சிங்கன் தான் அந்த கோட்டையை கட்டினாரு. அவர் ஒரு கடவா மன்னன், அவர் ஒரு கடவா கோன் அப்படின்னு சொன்னா, அப்ப கோன் என்பது கோனாரை குறிக்கிறது, கோன் என்பது இடையர்களை குறிக்குது. ஆனந்த கோன், கிருஷ்ண கோன் அப்படின்னு அவர்களுடைய பெயர்கள் இருக்கிற போது நீங்கள் கடவா கோன் அப்படின்னு சொன்னா எப்படி ஒரு பல்லவ மன்னன் எப்படி நமக்கு கோனார் வம்சத்தை சேர்ந்தவனா இருக்க முடியும் என்கிற கேள்வியும் நமக்கு எழுகிறது. இந்த சூழ்நிலையில தான் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த கேள்வியை அவர் திரும்ப எழுப்புறார். இத்தனை ஆண்டு காலமாக அது மராட்டிய மன்னர்கள் கட்டியது என்று சொன்ன போது வாயை மூடிக்கொண்டு இருந்தவர்கள் இன்றைக்கு நான் ஒரு தமிழ் பிள்ளை, இல்லை அது மராட்டியர் கட்டிய கோட்டை இல்லை, அது எங்கள் தமிழ் மன்னர்கள் கட்டிய கோட்டை என்று சொல்லுகிற போது நீங்க அதுக்குள்ள எங்கள் மனம் புண்படுகிறது, நாங்கள் எங்களுடைய உரிமைகளை இழக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிற்பது ஏன் என்கிற கேள்வியை அண்ணன் எழுப்புறாங்க. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, சட்டப்படி இந்த பொதுக்கூட்டத்தை நிறுத்தணும்னு முயற்சி பண்றாங்க. ஒரு கும்பல் நிறுத்த முடியல. அதுக்கு பிறகு கண்டன ஆர்ப்பாட்டம்ங்கிற பேர்ல ஒரு கூட்டத்தை போட்டு அண்ணன் சீமான் அவர்களை இழிவு செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதற்கும் காவல்துறை அனுமதி கொடுக்கல. அப்படிங்கும் போது இந்த கூட்டத்தை ஒரு பிரச்சனைக்குரிய கூட்டமாக மாற்றி அங்க ஒரு சிக்கலை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க. அதன் முதல் ஆயுதமா போய் டாஸ்மார்க் கடையில போய் மூக்கு முட்டை சாராயம் குடிக்கிறாங்க. இதுல ரொம்ப முக்கியமா இருக்கிற அந்த கூட்டமைப்புன்னு சொல்லப்படுகிற அந்த கடிதத்துல 3 பெயர்கள் இருக்குது. அதுல ஒரு முக்கியமான பேரு தியாகவல்லி சாமி கச்சிராயர் பாட்டாளி சமூக ஊடக பேரவை அப்படின்னு வச்சிருக்காரு. அவர் தான் இந்த பத்திரிகையாளர் அப்படிங்கிற பேர்ல இந்த பொதுக்கூட்டத்தில் சிக்கல் ஏற்படுத்த போற, இந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு கலவரத்தை உருவாக்க போற ஒரு ஆளா அவர் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் அவர் தான் பாட்டாளி சமூக ஊடக பேரவை வச்சிருக்காரு. அங்க நல்லா மூக்கு முட்டை குடித்து விட்டு நிற்பதற்கு கூட முடியாத நிலையில் தடுமாறி கொண்டு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இருக்கிறார்கள்.
அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் பேச்சை கேட்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் வந்து திரண்டு அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அண்ணன் பெயர் அறிவிக்கப்பட்டு அவர் மேடைக்கு போகிற போது ஒருத்தர் வந்து தடுத்து நிறுத்தி என்ன சொல்றாருன்னா, எனக்கு தனி பேட்டி கொடுத்து விட்டு நீ மேடையில் ஏறி பேசு அப்படிங்கிறார். நிற்க நிதானம் இல்லாத அந்த ஆளு, ஒரு குடிகார ஊடகர் என்ன சொல்றாரு, எனக்கு நீ 1-to-1 பேட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேடையில் போய் பேசு என்று சொல்லுகிறார். இது எப்படி நியாயம்? அது எப்படி ஒருத்தர் மேடையில் ஏறி பேச போகும்போது எல்லாத்தையும் அப்படியே நிறுத்திட்டு இவர் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லி பேட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போக முடியுமா? இது நியாயமா? இது வம்பு தானே? இது கலெக்டா பண்ற நோக்கம் தானே? இரண்டாவது, ஒரு ஊடகவியலை சேர்ந்தவர் இப்படி போதையோடு வந்து நிக்கலாமா? எங்கேயாவது நடந்திருக்கா? எங்கள் அண்ணன் ஒவ்வொரு நாளும் ஊடகங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். எந்த நேர்மையான ஊடகத்தை சேர்ந்தவர்களும் இப்படி குடித்து விட்டு வந்தது இல்லை. நாங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். காலையில ஒரு ஊடக சந்திப்பு, ஏர்போர்ட்டுக்கு போனா அங்க ஒரு ஊடக சந்திப்பு, ஏர்போர்ட்டை விட்டு இறங்கினா அங்க ஒரு ஊடக சந்திப்பு, ஏர்போர்ட்டுக்கு திரும்ப வந்தா ஒரு ஊடக சந்திப்பு, இப்படி ஊடகங்களை தொடர்ச்சியாக சந்தித்துக்கிட்டு தானே நாங்க இருக்கிறோம். எந்த ஊடகத்தை சேர்ந்தவர்களும் இப்படி தண்ணி அடித்து விட்டு வந்து எங்கள் அண்ணன் சீமானிடம் கேள்வியும் கேட்டதில்லை. ஊடகத்தை இன்றைக்கு ஊடகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படியேப்பட்டவர்கள் என்று நாங்கள் நம்பவும் இல்லை. ஊடகத்துறையில் இருப்பவர்களால் இன்றைக்கு இளைஞர்கள் இருக்கிறார்கள், இன்றைக்கு படித்தவர்கள் இருக்கிறார்கள், இன்றைக்கு அறிவும் ஆற்றலும் மிக்கவர்களாக இருக்கிறார். இப்படி கீழ்த்தனமான ஈனத்தனமான நல்ல முழு போதையோடு வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரை அணுகிற ஒரு மட்டமானவர்கள் இருக்கவே மாட்டார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தோம். இருக்கிறார்கள் என்பதற்கு நேற்று நடந்த இந்த சம்பவம் ஒரு உதாரணமா இருக்கு. ஆகவே நாங்கள் ஒட்டுமொத்த ஊடக தம்பி தங்கைகளையும் அல்லது ஒட்டுமொத்த ஊடகத்தை சேர்ந்த தோழர்களையும் நாங்கள் குற்றவாளிகளாகவோ அல்லது அவர்களெல்லாம் குடிபோதையில் வந்திருக்கிறார்கள் என்றோ நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் நேற்று அந்த இடத்துக்கு வந்திருந்தவர்கள் நல்லா குடிச்சிட்டு வந்து அண்ணங்கிட்ட வம்பளக்கிறாரு. அப்போ எங்களுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த எங்கள் பாதுகாப்பு தோழர்கள் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துறாங்க. இந்த நேரத்தில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புறேன். அது என்ன அப்படின்னா, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய பாதுகாப்பு பாசறையில் இருப்பவர்கள் எல்லாம் இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்தவர்கள், அத்தனை பேருமே அதிகாரிகளாக பணிபுரிந்தவர்கள், வீரர்களாக பணிபுரிந்தவர்கள். அந்த பிரிவுக்கு பேரே முன்னாள் படை வீரர்கள் பாதுகாப்பு பாசறை. அந்த அன்னைக்கு அந்த இடத்துல வந்து ஒரு 30 பேர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க, பாதுகாப்பு பாசறை உறுப்பினர்கள் அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் ராணுவ பயிற்சி பெற்றவர்கள், அவர்கள் இந்த நாட்டுக்காக உழைத்தவர்கள், நேர்மையாகவும் உண்மையாகவும் இன்றைக்கு தமிழ் மக்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு தானாக வந்து பாதுகாப்பை வழங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவர்கள் பொறுப்புணர்வோடு அந்த ஆளை அங்கிருந்து அப்புறப்படுத்துறாங்க. அவரை அப்புறப்படுத்தின பிறகு அடுத்த கட்ட திட்டமாக அவர்கள் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, கூட்டத்துக்கு நடுவில் ஒரு 5-6 பேர் குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறது, ஊடகவியலாளர்கள் என்கிற பெயரில் ஊடகவியலாளர்கள் இருக்கிற இடத்துல போய் நின்னுகிறது, அங்க இருந்துகிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் பெயரை உறக்க அழைத்து அவரோடு வம்புழுப்பது அவரை அப்படின்னு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. அந்த திட்டத்தின் அடிப்படையில் அண்ணன் பெயர் அறிவிக்கப்பட்டு அவர் மேடையில ஏறி நின்ன உடனேயே கூட்டத்துள் எழுந்து அவர்கள் கோரஸா வந்து கத்துறாங்க, சீமான் பேட்டி கொடுத்து விட்டு மேடையில் பேசு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கத்துறாங்க. அப்ப பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய தம்பிகள் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். அது என்னன்னா, பாதுகாப்புக்கு வந்திருந்த காவல்துறையினர் அந்த பக்கம் தான் நின்றுட்டு இருக்காங்க. அவர்கள் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்றோ, இது தவறு, ஒரு அனுமதி வாங்கி நடத்துற ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நடத்துற தமிழகத்தின் 3வது பெரிய கட்சியினுடைய தலைவர் பேசுகிற ஒரு மேடையில் இப்படி வந்து அநாகரிகமா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத தட்டி கேட்காமல் காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஓரமா நின்றுட்டு இருக்கு. அப்ப பாதுகாப்பு படையை சேர்ந்த தம்பிகள் தாக்குவது அப்படின்னு சொன்னா இவங்கெல்லாம் முன்னாள் ராணுவ வீரர்கள், தாக்குறது எப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் தாக்குவது எங்கள் நோக்கம் இல்லை, அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிற போது அவர்கள் எங்கள் தம்பிகளை, பாதுகாப்பு படை வீரர்களை அடிக்கிறார்கள், பிடிச்சு தள்ளுறாங்க. அவர்கள் குடி போதையில் என்ன செய்யறோம்னு தெரியாம செஞ்சிட்டு இருக்காங்க.
மேடையில் இருந்து பார்க்கிற போது தனது தம்பிகளை அந்த குடிகாரர்கள் தாக்குகிறார்கள், அவர்கள் பிடித்து தள்ளுகிறார்கள், முரண்டு பிடிக்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டு நிற்கிற எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அதை தாங்க முடியாம அவர் இறங்கி வேகமா போறார். அதை எங்க தம்பிங்க அண்ணனை தடுத்து நிறுத்தும் போது அவர் கோபத்தில் உரிமையில் தம்பிகளை விடுங்கடான்னு சொல்லி அந்த தம்பிகளை அடித்து தள்ளிவிட்டு அவர் நேர அவர்களை நோக்கி அவர் போறாரு. அதுக்குள்ளேயும் அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார்கள். அந்த பிரச்சனை அங்க முடிவுக்கு வருது. எங்க அண்ணன் போய் என்ன உங்களுக்கு பிரச்சனை, என்ன சிக்கல் உங்களுக்கு, ஏன் இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பதற்காகத்தான் அவர் இறங்கி வேகமா போறாரு. முதல் விஷயம், அவர்கள் எங்கள் பாதுகாப்பு பாசறை அதிகாரிகளை, பாதுகாப்பு பாசறையில் இருக்க ராணுவ வீரர்களை அவர்கள் தாக்குகிறார்கள். குடி போதையில என்ன செய்யணும்னு தெரியாம அவன் அடிக்கிறான். எங்க பாதுகாப்பு பாசறை தம்பிகளை அடித்திருந்தால் அவர்கள் உயிரோடு போயிருக்க மாட்டார்கள். ஆனால் அடிப்பது எங்களுடைய நோக்கம் இல்ல, அநாகரிகமாக நடந்து கொள்வது எங்கள் நோக்கம் அல்ல. அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தணும். அந்த வேலையை யாரு செஞ்சிருக்கணும்னா அங்க காவல் பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் செஞ்சிருந்திருக்கணும். கடைசி வரைக்கும் அவர்கள் எதையுமே செய்யவில்லை. அவர்கள் மீது வழக்கு போடல, அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளல. ஆனா இந்த ஊடகங்கள் எல்லாம் எங்கள் அண்ணன் மேலே இருந்து இறங்கி அந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும், அங்கு கைகலப்பு நடக்குது, அதை உடனே அதை முடிவுக்கு கொண்டு வரணும்னு அண்ணன் இறங்கி வேகமா போனது குற்றமா? ஒரு தலைவர் அப்படி இறங்கி போகலாமா? தலைவர் வேடிக்கை பார்க்கணும். ஐயா கலைஞர் கருணாநிதி சொல்லுவார்ல, யாரும் அந்த இளைஞனை அடித்து அவனை நொறுக்கி தூக்கி வீசி விடாதீர்கள், மெல்ல அவனை பிடித்தது அங்கிருந்து அப்புறப்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னா அவனை அடிச்சு தூக்கி வீசுங்கடான்னு அர்த்தமா? தமிழ்நாட்டிலே என்னை கைது செய்தார்கள் என்பதற்காக எந்த பேருந்துகளையும் எந்த மாவட்டத்திலையும் கொளுத்தி விடாதீர்கள், அமைதியான முறையிலே எல்லோரும் போராட்டங்களை நடத்துங்கள் அப்படின்னு சொன்னா எல்லா மாவட்டத்திலையும் பேருந்துகளை கொளுத்தணும்னு அர்த்தமா? இதெல்லாம் ஐயா மு கருணாநிதி அவர்களுக்கு சொல்லுகிற இலக்கணங்கள். அது போல எங்க அண்ணன் மேடையில நின்றுகிட்டு அந்த தம்பிய யாரும் அடிக்காம அப்புறப்படுத்துங்கப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு நிப்பாருன்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கு நாங்க ஆளு கிடையாது. நாங்கள் செயலிலும் இருப்போம். அங்க ஒரு பிரச்சனை, அங்க எங்கள் தம்பிகளை ஒருவன் தாக்குகிறான் அல்லது எங்கள் தம்பிகளை ஒருத்தன் நெஞ்சில கை வச்சு தள்ளுறான் அப்படின்னு சொன்னா அதை தடுத்து நிறுத்துகிற முதல் ஆளா எங்க அண்ணன் தான் இருப்பார். சரி, இந்த கூட்டத்தை சிதைக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுடைய நோக்கம் என்ன? நோக்கம் ஒண்ணு, சீமானவர்களை பொது வெளியில் வைத்து அவமானப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது. நோக்கம் ரெண்டு என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியின் கூட்டங்கள் கடந்த 6 மாதங்களாக ஒரு நாள் கூட ஓய்வில்லாமல் தமிழகத்தில் தொடர்ந்து நடக்குது. எந்த கலவரமும் கிடையாது, எந்த சிக்கலும் கிடையாது. அது காவல்துறைக்கு எந்த நெருக்கடியும் நாங்கள் கொடுக்கவில்லை. ஒரு அழகாக, ஒரு ஒழுங்காக, ஒரு நேர்மையாக இந்த கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை சிதைக்கணும். நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டம் நடத்துதுனாவே அங்க வம்பு நடக்கும், அங்க கலவரம் நடக்கும், அங்க தகராறு நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டியது இவர்களுடைய 2வது நோக்கம். 3வது நோக்கம், சாரையாக பல்வேறு கட்சிகளிலிருந்து வெளியேறி இளைய தலைமுறை பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள் மற்ற கட்சிகளை போல எங்கள் கட்சியிலே இன்றைக்கு 1000 பேர் இணைந்தார்கள், எங்கள் கட்சியிலே இன்றைக்கு 100 பேர் இணைந்தார்கள், இந்த கட்சியிலிருந்து இந்த கட்சிக்கு வந்தார்கள் அப்படின்னு அறிவிக்கிற ஒரு மட்டமான வேலையை நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் செய்யாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் பல்வேறு கட்சிகளில் இருந்து வெளியேறி எங்கள் கட்சிக்கு இணைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி புதிதாக வருகிற தம்பி தங்கைகளை அச்சுறுத்தணும் அப்படிங்கிற நோக்கங்களை கொண்டு இந்த கலவரத்தை திட்டமிட்டு நடத்தி இருக்கிறார்கள். ஒரு கட்சி தொடர்ச்சியாக களத்தில் நிற்கிற கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவன் தொடர்ச்சியா ஒரு மாற்று அரசியலை முன்வைத்து தமிழ் மக்களிடையே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவன். அவன் வரலாற்றை படிக்காமல் பேசுகிறானா? நான் கேட்கிறேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பேராசிரியர் போல அந்த மேடையில வரலாற்று தரவுகளோட கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசி முடித்திருக்கிறார் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நாங்கள் வரலாறை படிக்காதவர்களா? எங்களுக்கு வரலாறு தெரியாதா? இத்தனை ஆண்டு காலமா நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? அந்த கோட்டையை ஒன்றிய அரசு இது மராட்டிய மன்னன் கட்டிய கோட்டை என்று சொன்ன போது நீங்கள் எல்லாம் எங்கிருந்தீர்கள் என்று கேட்கிறேன். நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இல்லை, மராட்டியர்களுக்கும் இந்த கோட்டைக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த கோட்டையை பிரெஞ்சுக்காரன் ஆண்டிருக்கான், இந்த கோட்டையை சுல்தான்கள் ஆண்டிருக்கிறார்கள்,
இந்த கோட்டையை பல்வேறு மன்னர்கள் வந்து ஆண்டு இருக்கிறார்கள், ஆனால் கோட்டையை கட்டியது தமிழன் அப்படின்னு சொல்லுகிற போதுதான் உங்களுக்கு எல்லாம் வந்து உரைக்குதா நான் கேட்கிறேன். அதனால இதுல வந்து சீமான் வந்து பத்திரிகையாளர்களை அடித்து தகராறு செய்து விட்டார், அடிக்க பாய்ந்தார், இப்படின்னு எல்லாம் வந்து தவறாக பேசுகிறவர்கள் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தது, நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டங்களை உங்களால் ஒருபோதும் சிதைக்க முடியாது. ஏனென்றால் அது மக்கள் இராணுவம். அந்த மக்கள் நாகரிகமாக இருப்பார்கள். நான் கேட்கிறேன், நேத்து நடந்தது மாதிரி ஒரு சம்பவம் அதிமுக கூட்டத்திலேயோ திமுக கூட்டத்திலேயோ நடந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அந்த பிரச்சனையை செய்தவர்கள் உயிரோடு போயிருக்க முடியுமா? ஆனால் அந்த கூட்டத்தில் அமர்ந்திருந்த தம்பியோ தங்கையோ யாராவது ஒருத்தர் அப்படியான அசம்பாவிதங்களில் ஈடுபட வேண்டும் என்று யாராவது முயற்சி செய்தார்களா? எங்களுடைய பாதுகாப்பு படையினர் தவிர அங்கே யாருமே எந்த விதமான சிக்கலையும் பிரச்சனையும் அங்கு ஏற்படுத்தவில்லை. அதுதான் நாம் தமிழர் கட்சி. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், எங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு வேண்டியது இல்லை. ஏனென்றால் எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பியும் ஒவ்வொரு தங்கையும் எங்களுக்கு பாதுகாப்பாளர்கள் தான். எங்கள் அண்ணன் சீமானை பாதுகாப்புற போர் வீரர்கள் தான் அவர்கள். அதனால எங்களுக்கு காவல்துறை வந்து இங்க பாதுகாக்க, நேத்து என்ன பாதுகாத்தீங்களா காவல்துறை வந்து? நான் கேட்கிறேன். அதனால இது இழுக்கு, அதை கண்டிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கு. நாம் தமிழர் கட்சி மேடை போட்டு பேசுது அப்படின்னு சொன்னா அங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் கண்டுக்காம நீ கை கட்டிட்டு நில்லுன்னு உங்களுக்கு உத்தரவிட்டது யாரு? இது தமிழக காவல்துறைக்கு இழுக்கு இல்லையா? இதை தமிழகத்தின் காவல்துறை தலைவர் இதை கவனத்தில் எடுத்துக்க மாட்டாரா? காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இது கவனம் கொள்ள மாட்டாரா? இது சரியா? அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளரை கூப்பிட்டு இதுக்கு நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா? நான் கேட்கிறேன். ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த கூட்டத்திலே இவ்வளவு பெரிய ரகளை செய்கிறார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டார்களா? அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டதா? அவர்கள் யாரா இருந்தா என்ன? குடிச்சிட்டு வந்து நிக்கிற பத்திரிகையாளர்களா இருந்தா வழக்கு தொடுக்க கூடாதா? நான் கேட்கிறேன். பத்திரிகையாளர்கள் குடித்து விட்டு இப்படி வருவார்களா? ஆக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்கள் மேடையை விட்டு இறங்கி வந்ததை குற்றச்சாட்டா வைப்பவர்களும், ஒரு கட்சியின் தலைவர் இப்படி இறங்கி வந்து அடிக்க போகலாமா, அடிக்க போனாருன்னு நீங்களா ஏன் கற்பனை பண்ணிக்கிறீங்க? நீங்க ஏங்க கற்பனை பண்ணிக்கிறீங்க? அங்க ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையை சரி செய்ய போனாருன்னு உங்களுக்கு தோணலையா? நான் கேட்கிறேன். மேடையை விட்டு இறங்கி போனாவே அவர் அடிக்க போயிட்டாரா? அதனால உலகம் முழுதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் சொந்தங்களை, நேற்று அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் செய்தது மிகவும் சரியானது. வரலாற்றை ஆய்வு செய்து நிறைய வரலாற்று தரவுகளை எல்லாம் அவர் படித்து அவர் ஒரு முக்கியமான விடயத்தை தமிழ் சமூகத்துக்கு முன்னாடி முன்வைக்கிறாரு. அந்த கோட்டை அது மராட்டிய மன்னன் கட்டிய கோட்டை இல்லை, அது கோனேரி கோன் கோட்டை என்பதை நேற்று அண்ணன் நிறுவி இருக்கிறார். நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது அந்த உரிமையை நாம் மீட்டெடுப்போம். செஞ்சி கோட்டை என்று அழைக்கப்படுகிற அந்த கோட்டை கோனேரி கோன் கோட்டையாக அது ஒரு நாள் மாறும் என்பது உறுதி. நன்றி, வணக்கம்.